Hi guys, welcome back to our channel. Diwali festival வரப்போது நம்ம ஸ்வீட் செய்யலன்னா எப்படி சிம்பிள் அண்ட் ஈஸியாக வீட்டிலே எல்லாருமே ட்ரை பண்ணலாம். பிகினர் ஃப்ரெண்ட்லி கூட. ஸோ நம்மளோட ஸ்டைலில் ஜாங்கிரி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ரெசிபியோட இன்க்ரீடியன்ட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஒரு கப் அளவு உளுந்தம்பருப்பை ஓவர் நைட் சோக் பண்ணி மார்னிங் அந்த தண்ணியை எடுத்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நம்ம அப்படியே செய்யும் போது அந்த உளுந்தோட ரா ஸ்மெல் வரும். ஸோ ரோஸ் எசன்ஸ் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்மெல் போய் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ ரோஸ் எசன்ஸ் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இதில் கலர் எதுவுமே சேர்க்கலை. நம்ம பாகு காய்ச்சும் போது அதில் கலர் சேர்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் இதில் சேர்க்கலை. ஸோ இப்போ இதை ஒரு பைப்பிங் பேக்லேயோ ஒரு பால் கவரை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டு அதில் இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க உளுந்து பேட்டரை அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடியில் சின்ன ஒரு ஹோல்ஸ் மாதிரி போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. நல்லா ஹீட் ஆன பிறகு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு சின்ன சின்ன ரவுண்டாக விட்டு எடுத்துக்கோங்க. இது ஒரு பக்கம் வெந்து வந்ததும் இன்னொரு சைடு திருப்பி விட்டுக்கோங்க. சேம் நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே ட்ரை பண்ணுங்கள், நல்லா வரும். நான் உளுந்து ஓவர் நைட் சோக் பண்ணியிருக்கேன். நீங்கள் 3 hours ஊற வச்சா கூட போதும். இதில் ஒரு குட்டி டிப்ஸ் என்னென்னா, தண்ணியாக அரைக்கக்கூடாது, நல்லா கட்டியாக இருந்தால் தான் நல்லா பைப்பிங் பேக்கில் போடும்போது நல்லா வரும். இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துடலாம். அடுத்து பாகு காய்ச்சிக்கலாம். நான் 1.5 கப் அளவு சர்க்கரை எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். இது கூடவே எல்லோ ஃபுட் கலர் கொஞ்சம் சாஃப்ரான் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இந்த சர்க்கரை பாகு ஒரு கம்பி பதம் வரணும். ஒரு கம்பி பதம் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம சுட்டு வச்சுருக்க ஜாங்கிரி எல்லாமே இது கூட சேர்த்துக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் கழித்து இன்னொரு சைடு திருப்பி விடுங்க. திருப்பி விட்டுட்டு அகைன் 2 நிமிஷம் கழித்து எடுத்து சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டு கிட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த ரெசிபியை சேவ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.